நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஏன்னா 2 முறை நம்ம இணையத்துல பேசிக்கணும்னு சந்திச்சு. நினைக்கிறேன். ஆமாங்க மகிழ்ச்சி, ஐயா. வாழ்த்துக்கள். பேசுங்கம்மா, ம். பேசுங்க. நன்றிங்க ஐயா. பண்டிகை ம், அது தொடர்ந்து ம், வரும் பண்பாடு. வீட்டுக்கு வீடு கொண்டாட்டம், மக்கள் ஒன்று கூடல், ஈத்து உவக்கும் இன்பம், மனமுழுக்க மகிழ்ச்சி. இதுதான் பண்டிகை. அதனாலதான் பண்டிகை விழாக்கள் நமக்கு தருவது சந்தோஷமே அப்படின்னு நான் பேச போறேன். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி பணிகிறேன். நடுவர் அவர்களே, அமெரிக்கால எங்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை கிடையாது. தமிழர் பண்டிகை இல்லையா பொங்கல்? நீ என்ன லீவு கொடுக்கறதுன்னு நாங்களே லீவு போட்டுருவோம். ம், முதல் நாளே பானைய விளக்கி ம், மாக்கோலம் போட்டு வச்சிருவோம். வீட்டுக்கு நடுவுல இருக்கிற ஃபயர் பிளேஸ்ல ஒரு கல்லு பதிச்சு வச்சிருப்பாங்க. ம், அதுலயும் மாக்கோலம் போடுவோம். அப்படி வீடே ஜொலிக்கும் அந்த மாக்கோலத்துல. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்ல மாவில தோரணம் கட்டி அடுப்ப தொடச்சு அதுக்கு கோலம் போட்டு பானையை தூக்கி வச்சு அரிசி களைஞ்ச தண்ணிய ஊத்தி அது பொங்கி வரும்போது பால் பொங்கிருச்சுன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி பிள்ளைங்க கையில அரிசியை கொடுத்து பானைக்குள்ள போட சொல்லுவோம். அது வேகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பொங்கலுக்குன்னு வைக்கணுமே சில காய்கறிகள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அவரைக்காய் பச்சை பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு பிரட்டல், வாழைக்காய் ம். வறுவல், பூசணிக்காய் புளி மண்டி, மாங்காய் பச்சடின்னு எல்லா காய்கறிகளையும் சமைச்சு 3 வாழை இலையில சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், வரிசையா காய்கறிகளை எல்லாம் பரிமாறி கூடவே கரும்பையும் வச்சு படைப்போம். கட்டாயம் ஒரு குடும்பத்தையாவது அந்த நேரத்துக்கு சாப்பிட வர சொல்லுவோம். 2 இலைய எடுத்து படைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். மிச்ச மிச்ச இலைய வச்சு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிடுவோமே. அப்ப கிடைக்கிற மன நிறைவு, ஆஹா நல்லா கொண்டாடிட்டோம் பொங்கலை. அந்த மன நிறைவு சந்தோஷத்துக்கெல்லாம் மேல இந்த மன நிறைவு இருக்கிறதுனாலதான் பொங்கல் சங்ககாலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மரபு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெறும் சங்கடமாக இருந்தால் காலத்தால் நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை. பொங்கல் அது வெறும் பண்டிகை அல்ல, கண்டிப்பாக. நம்முடைய பண்பாடு. ஐயா, பண்டிகைகளுக்குன்னே ஒரு சொல்லுங்க. சிறப்பு இருக்குங்க ஐயா. அது என்னன்னா நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறது. இதுதான் பண்டிகைகளுடைய சிறப்பு. இங்க எப்படி தெரியுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க? பாதி பேர் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனா கட்டாயம் குடும்பமா ஒண்ணு கூடுவாங்க. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அமெரிக்கர்களுக்கு குடும்ப அமைப்புனா என்னன்னே தெரியாது. இப்படித்தானே அங்க பட்டிமன்றங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. தவறான ம். கருத்து அது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் தருவதுதான் இங்கே பண்டிகை. அப்படித்தான் அவங்க கொண்டாடுறாங்க. நாங்களும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தீபாவளியை அப்படி கொண்டாட தொடங்கிட்டோம். எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு லீவ் இல்ல. எங்களுக்கு எல்லாம் எப்ப தெரியுமா தீபாவளி? தீபாவளி முடிஞ்சு வரும்ல ஒரு சனிக்கிழமை, அன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி. அன்னைக்கு அமாவாசை தவறி போயிரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பாதி இந்த தலைமுறைக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போறது அவங்கவங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த சனிக்கிழமை ஒரு 5-6 குடும்பங்கள் நாங்க கட்டாயம் ஒன்னா சேர்ந்துருவோம். எல்லாரும் அன்னைக்குதான் புது துணி போடுவோம். அவங்க ஆளுக்கு ஒரு பலகாரத்தை செஞ்சு எடுத்துக்கிட்டு வாங்கி வச்சிருக்க பட்டாசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒன்னா சேர்ந்து நாங்க தீபாவளி கொண்டாடுவோம். ஐயா, ஒரு 10 பேர் சேர்ந்தா புஷ்வானம் கூட பூக்கூட மாதிரி அழகா தெரியுது. தனியா வெடிச்சு பாருங்க, 1000 வாலா கூட தொசுன்னு தான் வெடிக்கும். ஆக நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம ஒன்னா சேர்றப்போ அந்த மனம் இறுக்கத்திலிருந்து சற்றே இறங்கி இழகுமே. அதை நீங்கள் உணர்ந்ததே இல்லையா? இப்படி உறவுகளை புதுப்பிக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதே பண்டிகை தான். அதுக்கான ஒரு வாய்ப்பே நமக்கு பண்டிகை காலத்துலதான். என்ன கோவமா இருந்தாலும் போய் பார்த்து அந்த இடத்துல கலந்து பேசும்போது அப்படியே இலகி விடுவோம் நாம். இதற்கு பண்டிகை தான் வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது. அதை விட்டுட்டு இது என்ன ஊரு, இங்க லீவு கூட இல்ல, இங்க கடுங்குளிரா இருக்கு, எங்க சூரியனை பார்த்து பொங்கல் வைக்கிறது, இப்பெல்லாம் யாரு வீட்டுல பலகாரம் செய்யறாங்க, அப்படி இப்படின்னு புலம்புறதுக்கே வந்திருக்கு இந்த எதிரணி. எனக்கு என்ன ஒரு காமெடியா இருக்குன்னா, ராத்திரி பூரா முழிச்சிருந்து ம். பலகாரம் செஞ்சாங்கல்ல நம்ம அம்மா, அவங்களும் அவ்வளவு
கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்ப இருக்கிற பெண்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த பலகார பிரச்சனை சாப்பிடுறவங்களோட பிரச்சனையா தான் இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இதுக்கு என்ன தெரியுமா முடிவு? என்னைக்கு பெண் பொருளாதாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க தொடங்கினாளோ, அன்னைக்கே அடுக்கலையில் அவளுக்கு ஒரு கை கொடுக்க வேண்டியது அவசியமாயிருச்சு. இப்ப ஒண்ணு பண்ணுங்க. வாம்மா 2 பேரும் அன்னைக்கு லீவ், ஒரு நாள் லீவ் போட்டுருவோம். நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறேன். நம்ம பலகாரம் செய்வோம் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. வட்ட வட்டமா அதிரசமும் கிடைக்கும், கூடவே அரவணைப்பும் கிடைக்கும். அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் உங்களுக்கு கடப்பலகாரம் தான். இப்படியே பட்டிமன்றமா போய் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சங்கடம்னு. சரி, நான் ஒண்ணு சொல்லவா? இந்த பண்டிகைகள் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சு போயிரும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கு. பணம் இருக்கிறவன் இன்னும் சேர்க்கணும்னு ஓடுறான். இல்லாதவன் இருக்கிறவன மாதிரி ஆயிரணும்னு ஓடுறான். ஆக எல்லாரும் ஓடுறோம். இந்த பண்டிகைகளும் அதனால் கிடைக்கும் விடுமுறைகளும் தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்து நமக்கு புத்துணர்ச்சி தந்து நம்ம இன்னும் ஓட வைக்குது. இப்போ நான் கிறிஸ்துமஸ் இங்க நாங்க இருக்கோம். எங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் லீவ் இல்ல. ஆனா கிறிஸ்துமஸுக்கு 10 நாள் லீவு. நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டேன். எனக்கு எதுக்கு இந்த லீவு அப்படின்னு நான் என்ன சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கேன்? இல்ல, அந்த லீவ்ல தான் நான் ஓய்வு எடுக்கிறேன். அந்த லீவ்ல தான் நான் ஊரை சுத்தி பாக்குறேன். படிக்கிற வேலைக்கு போயிருக்க பிள்ளைகள் அந்த லீவ்ல தான் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்குறேன். அவங்களோட நேரம் செலவழிக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு அடுத்து வேலைக்கு போகும்போது அப்படி ஒரு தெம்பா புத்துணர்ச்சியா இருக்கு எனக்கு. வெறுமன வேலையே பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சுக்கிட்டு சாதிச்சுக்கிட்டே இருக்கிற சமுதாயம் நிலைத்து நிற்க போவதே இல்லை. எந்த சமுதாயத்தில் பொழுதுபோக்குகளும் பண்டிகைகளும் இருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் நிலைத்திருக்கும். இட் வில் பி a sustained civilization அப்படின்னு கீழடி அகழாய்வு சொல்லுது. நம்ம லைஃப் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பொங்கல், தை நீராட்டு விழா, இந்திர விழா, கடலாடு விழா, வெறியாட்டு விழான்னு ஏகப்பட்ட பண்டிகைகளை உருவாக்கி வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள். நடுவர் அவர்களே, இந்த பண்டிகை உங்களுக்கே நல்லா தெரியும். உலகத்துல எல்லா பண்டிகைகளும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத பத்தி மட்டும் பேசல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் முக்கியம்னு சொல்லுது. அதனாலதான் ரம்ஜான்னா நம்ம வீட்டுக்கு பிரியாணி வருது, கிறிஸ்துமஸ்னா நம்ம வீட்டுக்கு கேக் வருது, தீபாவளினா நம்ம பலகாரத்தை கொடுத்து அனுப்புறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது ஒரு பழக்கம். இது ஒரு உலக வழக்கம் ஆயிடுச்சு. இப்ப உலகத்தின் பண்பாடு இது. ஆனா இந்த பண்பாடு தான் இப்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஆகத்தான் செய்யும். அதெல்லாம் மாத்தும். அதுக்கு வேற வழியே இல்லை. அது காலத்தின் கட்டாயம். அது ஆகத்தான் செய்யும். சரி, இப்ப அதனால என்ன தப்புன்னு நான் முதல்ல கேக்குறேன். இந்த கிஃப்ட கொடுத்தாதான் என்ன? நமக்கு பிடிச்சவங்களுக்கு தேடி தேடி வாங்கி கொடுக்கிறது ஒரு சந்தோஷம் தானே. அதுல எப்படி சங்கடம் இருக்க முடியும்? அது ஒரு குடும்பத்தை பிணைக்கும் கருவி இல்லையா? எதுக்காக பொங்கல் சீர் நமக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? தாய் வீட்டு அன்பின் அடையாளம். ஏன் அதை கொடுக்கலைன்னா அவளுக்கு அன்பே இருக்காதா? இருக்கும். ஆனால் அதை கொடுத்து கொடுத்து உறவை வளர்ப்பதுதான் நம்முடைய பழக்கம். இப்ப கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படத்துல ஒரு வசனம் வருங்க ஐயா, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தம்பி 4-5 அக்கா பிள்ளைகளுக்கு சங்கிலி வாங்கி போடுவாரு எல்லா பிள்ளைக்கும். அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்பா வீண் செலவு பண்ற அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, அம்மா இது செலவு இல்லம்மா, சேமிப்பு. சொத்து வாங்குறது மட்டும் சேமிப்பு இல்ல, சொந்தத்தை சேமிக்கிறதும் சேமிப்பு தான் அப்படின்னு. அப்போ இந்த கொடுத்து கொடுத்து சொந்தங்களை வைத்துக் கொள்ளும் இந்த பழக்கத்திற்கு வழிவகுக்கின்றன நம்முடைய பண்டிகைகள். அது எப்படி சங்கடம் நம்ம சொல்றோம்? சரி, கொடுக்கறதுன்னா சொந்தங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல. இஸ்லாத்துல ஒரு பழக்கம் இருக்கு. ரம்ஜான் அன்னைக்கு இந்த நோன்பு பெருநாளை எல்லாரும் சமமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணுங்கிறதுக்காகவே ஃபித்ர் அப்படிங்கிற ஒரு கடமை ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது என்னன்னா, அன்னைக்கு நோன்பு பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மோட ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு தானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இஸ்லாத்துல இருக்கு. இந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா, இந்த பண்டிகை காலத்துலதான் அதிக அளவுல நம்மோடு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு நன்கொடை கொடுப்பாங்க. டிசம்பர் மாசத்துல கிவிங் டியூஸ்டே அப்படின்னு ஒரு நாளையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நாள்ல நிறைய டொனேட் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நடக்கும். நமக்கு பிடிச்ச சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கு நன்கொடை வழங்க சொல்லி நம்மளை ஊக்குவிப்பாங்க. போன வருஷம் மட்டும் அந்த ஒரு நாள்ல $3.6 பில்லியன் நன்கொடை வந்திருக்கு. நான் கேக்குறேன், அவங்க கொடுக்க சொல்றக்கா நம்ம எப்படி கொடுப்போம்? நம்ம எப்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம்? நம்ம சந்தோஷமா இருந்தா தானே நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ இந்த பண்டிகை காலத்தில் இவ்வளவு நன்கொடை வருதுன்னா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோங்கிறதுக்கு அதுவே ஆதாரம் இல்லையா?
சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா நீங்களே சொன்னீங்க, வாய்ப்பு வசதிகள் இல்லாதவர்கள் இந்த பண்டிகையை எப்படி இன்பமா கொண்டாடுவாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அத நம்ம கடந்து போயிறவே முடியாது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு அப்பா, ம். அவர் தெருவோர கடை தான் வச்சிருக்காரு. அவருக்கு அதுதான் வாழ்வாதாரம். ரொம்ப கஷ்டப்படுறார். ஓட பையன் 2 வருஷமா எனக்கு போலீஸ் ட்ரெஸ் தான்ப்பா வேணும்னு கேட்டுட்டே இருக்கான். அவரால வாங்கி குடுக்க முடியல. சரி இந்த வருஷம் எப்படியாவது வாங்கி குடுத்துறணும்னு ராத்திரி 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து அவர் அந்த வித்து பணத்த சேர்த்து கடைசியா போய் அவன் கேட்டத ஒரு கடையில வாங்கிட்டு 4 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறாரு. போனா அப்படியே அசதியில தூங்கிடுறாரு. அவர் 12 மணிக்கு தான் எந்திரிப்பாரு மத்தியானம். அவருக்கு அவ்வளவுதான் தீபாவளி. ஆனா அந்த அரை தூக்கத்துல அந்த பையன் சந்தோஷமா அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த சின்ன கேப்பு துப்பாக்கிய வச்சுட்டு ஓடி ஆடி விளையாடுறது அவருக்கு அரை தூக்கத்துல தெரியும். நிம்மதியா தூங்குவாரு அவரு. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ அப்படியா சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. இந்த ஒரு நாளாவது என் பிள்ளை கேட்டத என்னால வாங்கி கொடுக்க முடிஞ்சுதே, அது முகத்துல ஒரு சந்தோஷத்த பார்க்க முடிஞ்சுதேன்னு தான் சொல்லுவாரு. நம்ம சந்தோஷத்த நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம யாராலயுமே அம்பானி வீட்ல பண்டிகை கொண்டாடுற மாரி கொண்டாட முடியாது. அதுக்காக நம்மலாம் கொண்டாடாமயா இருக்கோம்? இத புரிஞ்சுகிட்டு நாமெல்லாம் கொண்டாட பழகிட்டோம். நம்முடைய வசதிக்கு ஏற்றது போல நாம் கொண்டாட பழகிவிட்டோம். அது புரிந்தவர்களுக்கு இந்த பக்கம் இருக்காங்க. புரியாதவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. ஐயா நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு. நீங்க எந்த பக்கம்? வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். ஜெயமாறன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ இப்போ ஜனவரி பிறந்த நாளைக்கு தை மாசத்துக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டிலே எல்லாம் கோவில் திருவிழாக்கள், பண்டிகைகள் நிறைய துவங்கிரு. பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்க பயணிக்க வேண்டிய இடத்துல இருப்போம். ஆனா என்ன, ஜெயமாறன் அமெரிக்காவில் இருக்கிறதுனால கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா தமிழ்நாட்டில் இருந்திருந்தீங்கன்னா 30 நாளும் பட்டிமன்றத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். என்ன பேச்சு, இது என்ன பேச்சு கேட்கிற, அவ்வளவு சிறப்பான அழகா. ஏன்னா எனக்கு 2-3 முறை பேசிக்கிறேன். 3ஆம் முறையை தாண்டி இன்னைக்கு மனசார சொல்ற, இங்க இந்தியாவுல காலையில் நேரம் எந்திரிச்சோட எதுவுமே இல்லை, மனசார சொல்றேன். இன்றைக்கு ஜெயமாறன் பேசிய பேச்சு உண்மையிலேயே மிக சிறப்பு, மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஜெயமாறன் அவர்களுக்கு. உண்மையிலே சிறப்பான பேச்சு.